என் அன்பு குழந்தையே, காலம் நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றது. நேரம் நன்மையோடு உன்னை வந்து இப்பொழுது அழைத்திருக்கின்றது. நீ கனவுகளோடு வாழ்ந்ததை இப்பொழுது கைவசப்படுத்தும் தருணம் இதோ வந்திருக்கின்றது. தடைகளை தவிர்க்கும் தெய்வம் நான், துவக்கம் தரும் சக்தி நான். என்னை நீ இன்றைக்கு பார்த்து விட்டாய். என்னுடைய வாக்கினை அழகாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்ளப் போகின்றாய். நீ நினைத்தது ஒன்றும் ஏமாற்றம் அல்ல, தவறும் அல்ல. முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களில் ஒளி வீசத்தான் அதை நீ ஆசையாக நினைத்து வைத்திருந்தாய். நீ சிந்தித்த ஒவ்வொரு கணமும் உன்னுடைய உள்ளத்தின் மையத்திலிருந்து அது எழுந்திருக்கின்றதல்லவா? அந்த வியர்வை கலந்த உழைப்பினுடைய கனிகள் அந்த கனவுகளை வெறும் ஆசைகளாக மட்டும் எண்ணிவிடாது. அது புனித பயணத்தின் வழிகாட்டுதல். இப்பொழுது அது நிறைவேறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. அந்த கனவுகளை செயலாக்கும் புனித விநாயகன் உன் பக்கத்தில் இப்பொழுது நான் நிற்கின்றேன். நீ நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. நீ என்னை நாடினாய் என்றால் அதை செயலில் மாற்றும் உறுதி உன்னுள் எழும். உன்னுடைய எண்ணங்களை வாரி வாரி எழுதிக்கொள். ஒரு நாள் அந்த எண்ணங்கள் செயலில் மாறும் தருணங்களை சாட்சியாக நீ காண்பாய். தடை என்பது சோதனை உன் பயணத்தை நிறுத்துவதற்காக மட்டுமல்ல, உன்னை மேலும் உறுதியாக ஆக்கச் செய்வதற்காக தான். நம் வினையால் வரும் கால தாமதம் என்பது தோல்வி கிடையாது, அது கடவுள் வகுத்த அற்புத திட்டம். அந்த சமயத்தில் தான் நாம் உறுதியான மனநிலையோடு வலிமையாக இருக்க வேண்டும். நினைத்தது நடக்காத தருணங்களில் எதையெல்லாம் தவறாக செய்தோம் என்பதை ஆராய்வதுதான் வெற்றிக்கான படிக்கல்லாக இருக்கும். ஒவ்வொரு விடியலும் உனக்கு காத்திருக்க வைத்தது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கானதை கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டது. ஒவ்வொரு பூரண சந்திரனும் உனது விருப்பங்களை நிறைவேற்றும் அற்புதமான நிமிடங்களாக இனி உதிக்கும். உன்னுடைய ஆழமான நம்பிக்கைக்கு நான் இப்பொழுது பதிலளித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. இது கஷ்டமாக இருக்கின்றதே, அது கஷ்டமாக இருக்கின்றதே என்று கஷ்டங்களை பற்றி சிந்திக்காதே. அவற்றையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்பிக்கையை மனதிற்குள் ஆழமாக வளர்த்துக்கொள். உன்னுடைய விருப்பங்கள் இப்பொழுது வேரோடு நிலை பெறட்டும். உன்னுடைய நோக்கங்கள் வானத்திற்கும் மேலே சென்று நிறைவடையட்டும். மிக உயரிய நிலையை உன்னுடைய விருப்பம் அடையப் போகின்றது. நீ சந்தித்த தோல்விகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன இடைவெளிதான். அதற்குள் தான் வெற்றி என்கின்ற பொக்கிஷம் புதைந்திருக்கின்றது. நீ நினைத்த காரியங்கள் இனி நடந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனை சோதனைகள் வந்தது, மறுபரிசீலனை வந்தது, உனக்காக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொன்றையும் ஆனால் நீ புரிந்து கொண்டு கடந்து வந்திருக்கின்றாய். நினைத்தது உண்மையாகவே உன் வாழ்க்கையின் திருப்பமாக இப்பொழுது மாறும். தவிர்க்காமல் செயல்பட வேண்டும். வெறும் கனவு மட்டும் போதாது, அதற்கான உழைப்பையும் முயற்சியும் உன் வாழ்நாள் முழுக்க கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் என்னென்ன விஷயங்களை ஏற்கின்றோம், தவிர்க்கின்றோம் என்கின்ற விஷயத்தில் கவனமும் வை. எத்தனை தடைகள் வந்தாலும் விலகாத உன்னுடைய முயற்சி வெற்றியை கட்டாயமாக கொண்டு வரும் என்று நான் உனக்கு உறுதி கொடுக்கின்றேன். இன்று நேரத்தை மதிக்க கற்றுக்கொள் குழந்தையே. காலம் உனக்காக காத்திருக்காது, காலத்தோடு நீ செல்ல வேண்டும். பிறர் பார்க்கும் வெளிப்படையான வெற்றியை விட உன் உள்ளத்திலுள்ள அமைதியான அந்த நிலைதான் உண்மையான வாழ்வை உனக்கு பரிசாக கொடுக்கின்றது. என்னுடைய மந்திரத்தை நீ தினமும் சொன்னால் உன் பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே விக்ன நாயகனே நமக என்று சொல். உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகும். அந்த எண்ணத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்துமே வெற்றியாக காட்சியளிக்க ஆரம்பித்துவிடும். நீ கனவுகளை மட்டும் காணாமல் அவற்றில் நடக்கும் வரலாறை உருவாக்கும் கலைஞனாக நீ இருக்குமாறு நான் உன்னை மாற்றுவேன். நீ ஒரு சாதாரண ஆன்மா அல்ல, ஆற்றல் மிக்க தெய்வீகத்தினுடைய ஒளிக்கதிர். அதனால்தான் உன்னால் என்னுடைய வாக்கை இப்பொழுது கேட்க முடிகின்றது. உன்னுடைய வார்த்தைகளுக்கு விலை இருக்கின்றது, உன் பிரார்த்தனைகளுக்கு மதிப்பிருக்கின்றது. உன்னுடைய செயல்கள் வெற்றியின் சின்னங்கள். நீ வாழ்வது வெறும் வாழ்க்கையல்ல, அது வெற்றி வாழ்க்கை. வெற்றிக்காக நீ போராடுகின்றாய். மாபெரும் வெற்றியாளனாக நீ உருவாக்கப்படுவாய். தொடர்ந்து வரிசையாக நீ நினைத்தது எல்லாம் இனி நடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட உள்ளாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய செயல்களில் நீ ஈடுபட இருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் இனி மகிழ்ச்சியாக இருந்து காண்பிக்கப் போகின்றாய். உன்னையே முந்திக் கொண்டு நீ முன்னேறி செல்ல போகின்றாய்.
காலமும் நேரமும் கூடி வந்திருப்பதால் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். இது வெற்றிக்கான காரணம். உன் பின்னால் இல்லை, பக்கத்தில் இல்லை, நீயாகவே நான் இருக்கின்றேன். உன்னுள் இருந்து சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை உன் கரத்தில் பெற்றுத்தந்து நானும் அகம் மகிழ்வேன். எவ்வளவு கஷ்டங்களை நீ வாழ்க்கையில் சந்திக்கின்றாய், அனுதினமும் போராடுகின்றாய். பிரச்சனைகளோடு சவால்களாக எதிர்கொண்டு தைரியமாக அனைத்து தடைகளையும் தெரியும் போது கூட மனமானது பாரத்தோடு இருக்கின்றது. இந்த பாரம் நீங்க வேண்டுமானால் உன் மனதில் என்னுடைய நினைவு இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைவு ஒன்றுதான் மனபாரத்தை குறைக்கும். ஒருங்கிணைந்த தருணம் இப்பொழுது. காலமும் நேரமும் நீ நினைத்தது நடக்க தயாராகி விட்டது. விநாயகரனுடைய அருள் உன் வாழ்க்கையில் பரவுகின்ற புனித நிமிடங்கள் இது. சிரமங்கள் எல்லாம் கடந்து விட்டது. எத்தனை சிரமங்கள் அப்பா, சொல்லி மாள முடியாத அளவிற்கு அல்லவா சிரமங்களை சந்தித்தாய். சிம்மாசனம் உனக்காக காத்திருக்கின்றது என்று இப்பொழுது கூறுகின்றேன். நினைத்தது நடக்கும் என்று நம்பியதை செயலாக்க தொடங்கு. செயலில் தூண்டுவது இந்த விநாயகன் நான் தான். தவறு செய்திருந்தாலும் திருந்தும் வாய்ப்பு இப்பொழுது உனக்கு கிடைக்கும். நினைவில் கொள், தடை என்பது தீர்வுக்கு முன்னோடி. வாழ்வை மாற்றும் வாக்கு இது உனக்காக. இதை கேட்டவுடன் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். எதுவுமே சாத்தியமல்ல என்று நீ கைவிடும் பொழுதுதான் உன் சாமர்த்தியம் குறைகின்றது. அனைத்துமே சாத்தியம் என்று நம்பும் பொழுது உன் சாமர்த்தியம் அதிகமாகின்றது. கனவுகளை ஒளிக்கோடுகளாக மாற்றுவது உன் கையில். கனவுகளை அப்படியே புதைத்து விடுவது சரியல்ல. உன்னுடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்தில் விநாயகருடைய அருள் இருக்கின்றது. உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படும். ஒவ்வொரு துடிப்பும் வெற்றியின் அடையாளமாக மாற வேண்டும். நாளைய வெற்றி இன்றைய தினத்திலிருந்து, முயற்சியிலிருந்தே தொடங்குகின்றது. முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்து விநாயகருடைய அருள் பொழிந்து நீ கேட்டது உன் வெற்றி வாசலை தேடி வந்து நிற்கும். உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ ஒளி தேடவில்லை, நீயே ஒளியாக போகின்றாய். தென்றல் காற்றென பல நன்மைகள் வந்து உன் வாழ்வை வருடும். நல்ல இசையுடன் கூடிய கொண்டாட்டம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். புது புது வாய்ப்புகளை பெற்று நீ அகம் மகிழ்வாய். யாரெல்லாம் உன் வெற்றியை பார்த்து வியக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். உன்னை பார்த்து துச்சமென நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை உயர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்பிக்கை என்கின்ற விதையின் மூலமாக உன் உள்ளத்தில் இருந்து எழுந்து விருட்சமாக செயல்பட்டு வெற்றி கனியை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும். விநாயகன் நான் இருக்கின்றேன், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கின்றேன். நீ மனதை மட்டும் அமைதியாக வைத்து உன் செயலில் வேகத்தை காட்டு. யாராலும் சுலபத்தில் பெற முடியாத அளவிற்கு வரங்களை எல்லாம் இனி நீ என்னிடமிருந்து பெறுவாய். நல்லது நடக்கும்.